ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே. இப்போ இந்தியா ஒரு பெரிய எரிபொருள் தட்டுப்பாட்டில் இருக்குது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரப்போகுது, விலை அதிகரிச்சிருச்சு, ஒரு பெரிய பாதிப்பில் நம்ம இருக்கோம். காரணம் ஈரான் போர். அவங்க அந்த ஹர்முஸ் ஜலசந்தி அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. ஸோ இயல்பாக உலக நாடுகளுக்கான வர்த்தகம் பாதிக்கப்படுற போது இந்தியாவுக்கும் அந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டதுனால பெட்ரோல் டீசல் விலை, எல்பிஜி, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நம்ம மூழ்கி இருக்கிறோம். அதனால் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வண்டியில் போகாதீங்க, பெட்ரோலை வீணாக்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறார். தங்கத்தை வாங்காதீங்க, தங்கம் விற்றீங்கன்னா டாலர் அதிகம் செலவழியும், டாலர் வந்தால் நமக்கு நட்டமாகும்னு பெரிய அளவில் நமது பிரதமர் நம்ம இந்திய மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நிலையை சமாளிக்க அமீரகத்தோட பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாரு. நம்ம நாட்டினுடைய சேமிப்பு கணக்குக்கும் அமீரகத்தினுடைய ஒரு அமைப்புக்கும் இடையே ஒப்பந்தம்லாம் போட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஓமன் வழியாக நமக்கு எரிவாயு கிடைக்கிற மாதிரியான வேலைகள்லாம் அமீரகத்துக்கு சுற்றுப்பயணம் செய்த பிரதமர் மோடி செய்திருக்கிறாருன்னு செய்தியில் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிக்குது? பிரதமர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நம்மளை தற்காத்துருமா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் பற்றாக்குறை வரக்கூடாது, உலகத்துக்கெலாம் வரணும். இந்த போருடைய பாதிப்பு உலக நாடுகளில் யாராவது இப்படி அறிவிச்சிருக்கிறாங்களா? மோடி அறிவிச்சிருக்கிறார்ல, பயன்படுத்தாதீங்க, கார் பயன்படுத்தாதீங்க, பொது போக்குவரத்தில் எல்லோரும் போங்க, இந்த அமைச்சர்களுக்குரிய பாதுகாப்பு வாகனங்கள்லாம் குறைங்க, சைக்கிளில் போங்க அப்படிங்கிறார். வீட்டில் இருந்தே வேலை பாருங்கள். அரசு ஊழியர்கள்லாம் வாரத்துக்கு 2 நாளைக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வீட்டில் இருந்தே வேலை பாருங்கள், அதை எரிபொருள் மிச்சப்படுத்தணுன்னா சொல்வதில் இருந்து விலைவாசி ஏறுறது மட்டும் அவர் சொல்லலை, கிடைக்காதுங்கிற அளவில் சொல்கிறார். அதான் அர்த்தம். விலைவாசி ஏறுறது காரணமாக தான் இப்படி அறிவிக்க மாட்டாங்க. இருப்பு இல்லை, கொஞ்ச நாளைக்கு மேலே பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுங்கிறது தான் அந்த வார்த்தையில் அவர் சொல்கிறார். அப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வரும், கிடைக்காத நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். போர்னு சொல்கிறார், போர் காரணங்கிறார்ல, அந்த போர் காரணம்னு சொன்னால் இதே போர் காரணத்துக்காக வேண்டி ஐரோப்பிய நாடுகளில் இந்த நிலை வந்துச்சா? இதே போர்னால் அவனும் பாதிக்கப்பட்டிருப்பான்ல. அவனும் வளைகுடா நாடுகளோட தொடர்புல தான் இருக்கான், அவனும் பொருளாதார தொடர்புல இருக்காங்க. இல்லை, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரஷ்யாவில் அவன் ஆயில் வாங்குறான். ரஷ்யாவில் ஆயில் வாங்குவதற்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. இவங்களும் ரஷ்யாவிலிருந்து வாங்கினாங்க. அந்த 1 மாதம் அனுமதி கொடுத்தார்ல ஒரிஜினல் பிரதமர், ஒரிஜினல் இந்திய அதிபர் ட்ரம்ப் தானே. அந்த ட்ரம்ப் இந்தியாவுடைய முதல் அதிபர் ட்ரம்ப் தான். அவர் பர்மிஷன் கொடுத்தாரு 1 மாதத்துக்கு. அந்த 1 மாதம் வரைக்கும் ரஷ்யாவில் இறக்குனாங்க. இந்த தட்டுப்பாடு அனுமதி கொடுத்தாரு, வெனிசுலாவுக்கும் அனுமதி கொடுத்தாரு. இப்போ அந்த 1 மாதத்துக்கு பிறகு இனிமேல் அனுமதி இல்லைன்ட்டாரு. இல்லைன்னு உனக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யாவில் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ரஷ்யாவிலேருந்து வந்த எண்ணெய் கப்பல் பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போது 1 மாதம் முடியுது, திரும்பி போங்கன்ட்டாங்க. அப்போ ஆயில் வருவதற்கு வழி இருக்கிறது, தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ரஷ்யா தருவது தயாராக இருக்கிறான். அவனுக்கு இந்த ஹுர்முஸ்லாம் பிரச்சனை இல்லை, அவன் ரஷ்ய மார்க்கத்தில் வந்துடுறான். அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வேணாங்கிறார். வேணான்னு சொல்லிட்டு வளைகுடாவில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்வாரையானால் வளைகுடாவிலிருந்து வருவதற்கு ஹுர்முஸ் வழியாகத்தான் வர வேண்டும். அப்போ இந்த தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணம் அமெரிக்காவுக்கு பயந்து இவர் எடுத்த ஒரு முடிவு தான். நாங்கள் எங்கே வேணாலும் வாங்க, நீ என்னடா கேட்குறேன்னு சொல்லணும்ல. எங்களுக்கு எது வசதியோ அதை நாங்கள் வாங்க. மற்ற நாடுகள் அந்த பிரச்சனையே இல்லை, மற்ற நாட்டில் பிரச்சனை. உக்ரைன் சண்டை நடக்கும்போது ரஷ்யாவிலேருந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை வேற, இது வேற. கரெக்டாக எரிபொருள் தேவைங்கிறது வேற. அன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் சண்டை நடந்துச்சுல, உக்ரைன் சண்டையில் இருக்கிறத ஐரோப்பிய நாடுகள் தான், பேருக்கு தான் உக்ரைன். அதில் மெயினாக ஆயுதங்கள்லாம் கொடுத்து எல்லாம் செய்கிறது ஐரோப்பிய நாடுகள் தான். அந்த நாடுகள் ஒரு பக்கம் ரஷ்யாவில் சண்டை போட்டுக்கிட்ட, இன்னொரு பக்கம் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கிறாங்க, கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தேவைன்னு வரும்போது அதை அந்த பாலிசியெல்லாம் பார்க்கக்கூடாது, மக்களுடைய தேவை தான் பார்க்கணும்னு இருக்கிறாங்க. இவரையும் அந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுத்திருந்தாரையானால் ரஷ்யாவிலேருந்து இதே மாதிரி தான் கொஞ்சம் விலை கூடியிருக்கு, அது ஒரு விஷயம். இந்த தட்டுப்பாடெலாம் வராது, இதுக்கு ஆயில் கிடைக்கல அப்படிங்கிற நிலைமை வரவே வராது. இவராக என்ன செய்கிறாருன்னா, இவர் அமெரிக்காவுக்கு பயந்து ரஷ்யாவில் இனிமேல் வாங்க, அந்த 1 மாதம் முடிஞ்சிருச்சுல, டைம் முடிஞ்சிருச்சு. இனி ரஷ்யாவில் வாங்க மாட்டேன்னு சொன்னால் எங்கேருந்து வாங்குறது? அப்புறம் வளைகுடா நாடுகள்லேருந்து தான் வாங்கணும். வளைகுடா நாடுகள்லேருந்து எங்கேருந்து வாங்கினாலும் சவுதியிலேருந்து வாங்கினீங்கன்னா அவன் ஏமனில் அவன் செங்கடலில் ஹவுதிகள் அதை அவன் முடிவு சவுதியிலேருந்து வர முடியாது. மற்ற வளைகுடா நாடுகள் வர்றாருந்தா ஹுர்முஸை கடந்து தான் வரணும். ஹுர்முஸை லாக் பண்ணி வச்சுருக்கிறான். அப்போ என்ன வர்றதுக்குரிய வாசலை அடைச்சாச்சு. அப்படிப்பட்ட நிலையில் அங்கே போய் வாங்குற
அங்கே வர்றதுக்கு வழி இல்லைன்னு செய்யும் பொழுது நீ ஏன் ரஷ்யா வாங்கக்கூடாது? அமெரிக்கா இவங்க ஏதோ தனி பாதை ஓமன் வழியா வருவோம்னு ஏதோ சொல்றாங்களே. அதான் இப்போ போய் ஒப்பந்தம் பண்ணியிருக்காருல்ல அமீரகத்தில். ஆமா, ஓமன் வழியா வர ஓமன் வளைகுடாங்கிறாங்களே. ஓமன் வளைகுடாண்டா என்னது? ஓமன் வளைகுடாண்டாலும் ஹுர்முஸ் ரெண்டு ஒன்று தாங்க. அதாவது ஈரானுடைய அந்த பக்கம் ஈரான், அந்த வளைகுடா இந்த பக்கம் ஓமன், நடுவில் உள்ளதுக்கு பற்றி தான் ஹுர்முஸ். இந்த ஹுர்முஸ்ங்கிறது இருக்க அந்த வாய்க்கால் ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவில் தானா? நடுவில் தான் இருக்கு. ஓமன் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம். ஓமனுக்குன்னு தனி வளைகுடா கிடையாது. ஓமனுக்கு தடுப்பான். ஈரான் என்ன செய்வான், அந்த வளைகுடா வழியா போற தடுத்துட்டான்னு சொன்னா ஓமன் வழியாவும். ஓமன் அமெரிக்கா சார்பா ஈரான் சார்பா? ஓமன் வந்து ரொம்ப நடுநிலையா இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவும் சார்பு. முஸ்லீம் நாடு தானே அது? முஸ்லீம் நாடு. தனி ஒரு பாதை. அவங்க ஆதியிலிருந்து இந்த அடிமைத்தனமா இருக்கக்கூடாது, சுதந்திரமா இருக்கணுங்கிற வகையில் அவங்க வந்து தொன்று தொட்டு நீண்ட காலமாகவே அவங்க தனித்தன்மையை விட்டு கொடுக்காத ஒரு நாடு ஓமான்ங்கிறது. அவங்க இந்த சவுதி அரேபியா மாதிரி இருக்க மாட்டாங்க, ஈரான் மாதிரி இருக்க மாட்டாங்க. பொதுவான ஒரு நம்ம இறையாண்மை, நம்ம எவனுக்கு அடிமை கிடையாது. அதனால ஓமன் மேலே தாக்கல் நடத்த மாட்டாங்க ஈரான். அமெரிக்காவுக்கு தளம் கொடுக்கலவங்க. அதனால இருக்குது. ஓமனுக்கு ஒரு பாதை இருந்துச்சுன்னா அவங்க கொண்டு வரலாம். பாதை எங்கே இருக்கு? ஓமன் வளைகுடாங்கிறது ஹுர்முஸுங்க ரெண்டு ஒன்று தானங்க. அந்த ஒரு வளைவா இருக்குல்ல, எப்படி கொண்டு வருவாங்க? சும்மா சொல்றாங்க ஓமன் வளைகுடான்னு தனியாக இன்னொன்று இருக்கிற மாதிரி சொல்றாங்க. செய்தி எல்லாத்துலயும் ஊடகங்களை பரப்புறாங்க. ஓமன் வழியா அமீரகத்தோட ஒப்பந்தம் போட்டாரு. ஓமன் வழியா எந்த வழி? ஓமன் நீங்க எடுத்து மேப்படுத்தி பாருங்க. மேப்படுத்தி பார்த்தீங்கன்னா இப்படி லாட மாதிரி இருக்குங்க. இந்த பக்கத்தில் ஈரான் இருக்கு, அதுக்கு பேர் ஹுர்முஸ்னு பேரு. அந்த கடல் வந்து வாய்க்கால் மாதிரி தானே இருக்குது. அதுக்கு இந்த கரை ஒன்று இருக்கும்ல, அந்த கரையில் ஈரான் இருந்துச்சுன்னா இந்த கரையில் ஓமன் இருக்குது. அந்த ஓமனுக்கு அதில் பங்கு கொடுக்குறேன்னு இருக்கான் ஈரான். நாங்கள் தடை செஞ்சு வருமானம் வாங்குறோம்ல, உனக்கும் பங்கு தரோம், உனக்கு இந்த கடலில் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு தான் கட்டணம் வசூலித்து ஓமனுக்கு ஒரு பகுதி ஈரானுக்கு ஒரு பகுதி எடுத்துக்கிற போகிறாங்க. அப்போ ரெண்டு மெர்ஜாயி ஒரே பேர் தான். அது ஹுர்முஸ்னு சொன்னாலும் சரி, ஓமன்டாலும் ரெண்டு ஒன்று தான். அப்போ எந்த வழியாக வர முடியும்? ஒன்றும் வர முடியாது. சும்மா அவங்களா சொல்கிறாங்க ஓமன் வளைகுடா வழியாக வரும்னு. ஓமன் வளைகுடா வழியாக வந்தாலும் அது ஹுர்முஸ் தான். அது ஹுர்முஸ்ங்கிற வகையில் ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் வரும், அவங்க விட மாட்டாங்க. அப்போ இந்த ஒப்பந்தம் எதுக்கு உதவும்னு கேட்டால், நார்மல் ஆயிரும்ல அந்த மாதிரி சண்டையெல்லாம் போய் அப்போ யூஸ் ஆகும். இந்த ஆயில் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த நிலைமையெல்லாம் யுத்தமெல்லாம் முடிஞ்சு போய் சகஜமான நிலை வந்து யார் வேணாலும் போகலாம் வரலான்னு வரும் பொழுது, அப்போ சகஜமான நிலை வரும்போது தான் இது பயன் தரும். இவர் சரியான வேலை செய்கிறாருன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்கணும். இவர் அமீரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அமெரிக்காவை தூக்கி விட்டுருங்க, நீங்கள் எங்களுக்கு தேவையான ஆயுளை தாங்கன்னு ரஷ்யாவுக்கு போகக்கூட வேண்டியது இல்லைங்க. தொலைபேசியில் பேசினாலே வந்துருங்க, ரஷ்யாவிலேருந்து தந்துடுவாங்க. ஏற்கனவே அவன் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் ரஷ்யா. அப்போ இவங்க ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கினாங்கன்னு சொன்னால் உடனடி தீர்வாக போயிடும். அது இல்லை ஒன்று. அதனால் வந்து இது மோடியாக ஏற்படுத்தின ஒரு தட்டுப்பாடு. இப்போவும் அது அந்த வேலையை தான் தொடர்ந்து செய்கிற. தட்டுப்பாடு வந்த பிறகு கூட சரியான தீர்வு நோக்கி போகாமல் ட்ராமா, மக்களை ஏமாத்துற மாதிரி அமீரகத்தில் போய் என்ன வச்சுக்கிறதுல யாருக்கு சந்தேகம் இருக்குது? பிரச்சனை அங்கேருந்து வர முடியலைங்கிறதுன பிரச்சனை. அவன்கிட்ட என்ன இருக்குங்கிறதுலாம் பஞ்சாயத்து கிடையாது. அங்கே உள்ள எண்ணெய் இங்கே எப்படி வரும், அதான் பிரச்சனை. அதுக்கு உள்ள தீர்வு என்ன? ஒரு தீர்வும் இல்லை. ஓமன் வளைகுடாவிலாம் வர முடியாது. ஓமன் வளைகுடாவில் வந்தாலும் அவங்க கண்ட்ரோல் தான். அது அந்த பக்கம் அவங்க, அந்த கரை அவங்க, இந்த கரை இவங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசி தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஹுர்முஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று சார், நாங்களே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு பங்கு தந்துடுறோம், இந்த கடலில் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி ஈரான் பேச்சு. இப்போ மட்டும் எப்படி ஓமன் விடுவான்? விட மாட்டான்லவன். இவங்களா சொல்றாங்க போட்டிருக்காரு பிரதமர். ரெண்டு நாள் ஓமன்ல போடலையே, இவங்க அமீரகத்துல போட்டிருக்காங்க. ஆனா அதுல ஓமன் வழியா வருவோம்னு சொல்லி தானே அப்படி போட்டிருக்காங்க. ஓமன் வழியா வர்றது இந்த ஹுர்முஸ்னு போட்டா கேள்வி கேட்பாங்க இருக்கா வேண்டி ஓமன் வழியான்னு போட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா மக்கள்? இதை மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டார் அவரு. முதல் எப்படி வர முடியும்? நான் கேட்குறேன், நீங்க ஹுர்முஸையும் எடுத்து ஓமனையும் பாருங்க. ஈரான் எங்க இருக்கு, ஓமன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓமனுடைய கடற்கரையும் ஈரானுடைய கடற்கரையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அந்த ஹுர்முஸ் ஜலசந்திங்கிறது. அவன் அதுக்கு ஹுர்முஸ்னு பேர் வச்சுக்கிட்டான். இவன் பக்கம் உள்ள இடத்துக்கு வந்து ஓமன் வளைகுடான்னு பேர் வச்சுக்கிட்டான். வளைகுடா தானே அது. ஓமன் வளைகுடா, ஹுர்முஸ் வளைகுடாங்கிறது ஒரு வளைகுடாவுக்கு அந்த சைடு இந்த சைடு ஒரு ரோடு இருக்குது. சில இடத்துல இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த ஊர், ரோட்டுக்கு இந்த பக்கம் வேறு ஊர் வச்சுருப்பாங்கல்ல, அப்படி தான். ஒரு சாலை இருக்கும், சாலைக்கு அந்த பக்கம் ஒரு ஊராக இருக்கும், சாலைக்கு இந்த பக்கம் ஒரு ஊராக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஓமன்கிறது அந்த கடலுடைய இந்த பக்கம், ஹுர்முஸுங்கிறது கடலுடைய அந்த பக்கம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பாதை தான், ஒரு கடல் தான். அது ஒரே கடல் தான். ஓமனுக்குன்னு தனி கடல் கிடையாது. அதனால இவங்க ஓமன் வழியாகன்னு ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், நாளைக்கு நடத்த போகும்போது அதையே ஹுர்முஸுங்கிற பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பேரை பயன்படுத்தியிருக்காங்களே தவிர இன்னைக்கு வரவெல்லாம் முடியாது. எப்படி வருங்கிறதுக்கு வழி என்ன?
குறுமுசை அடைச்சிட்டாலும் ஓமன் வழியாக வருவோண்டா எப்படி இப்போ ரெண்டு வளைகுடா அங்கே இருக்குதா, 2 கடலாக இருக்குது, ஒரு கடல் தானே. நீங்கள் கூட மேப்பு கூட எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி போட்டு விட்டு பாருங்கள், காட்டினா தெரியும் ஓமன் எங்கே குறுமுசை எங்கேன்னு மக்கள்கிட்ட காட்டினா புரிஞ்சுக்கிடுவாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னா இந்த தங்கம் வாங்கக்கூடாதுங்கிறார். அடுத்து என்ன செய்கிறார், மக்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, தங்கம் வாங்கினா அந்நிய செலாவணி வந்து நமக்கு ஏன்னா டாலர்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா தங்கம் வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற தங்கம் நம்ம நாட்டுக்கு போதுமானதாக இல்லை, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் தான் அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கிற நிலைமையில் அதிகமான மக்கள் தங்கத்தை வாங்குறவங்களா இருக்கிறாங்க இந்தியாவில் எதாக இருந்தாலும் சின்னது பெருசு எதாக இருந்தால் கல்யாணம் காட்சி குழந்தை பிறந்தாலும் சரி நகைகளை வாங்கி குவிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால இந்தியாவில் உற்பத்தி பண்ண இந்தியாவில் இந்த 2-3 இடத்துல கோளாறு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது. அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தங்கம் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை. அப்போ மேற்கொண்டு உள்ளது என்ன செய்யணும், வெளிநாட்டிலேருந்து வாங்கணும். வெளிநாட்டிலேருந்து வாங்குறதா இருந்தால் தங்கத்தை வாங்குறதா இருந்தால் பெட்ரோலுக்கு மாதிரியே தங்கத்துக்கும் டாலரில் தான் வாங்கணும். நீங்கள் பெட்ரோல் வாங்குறா இருந்தால் டாலரில் வாங்கணும்னு ஒரு நிலைமை இருந்துச்சுல, அது இப்போ கொஞ்சம் உடஞ்சி போச்சு. ரஷ்யாவில் ரூபிளில் வாங்கலாம், சைனாவுடைய நாணயத்துலையும் வாங்கலான்னு இப்போ ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. தங்கம் வாங்குறதா இருந்தால் சர்வதேச மார்க்கெட்டில் அவன் டாலர் கேட்பான், இந்திய ரூபாயை கொடுத்து வாங்க இயலாது. அதுக்கு டாலர் வந்து இந்திய அரசாங்கத்து கையில் இருக்கணும். இந்திய அரசாங்கத்தில் உள்ள இருப்பு கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. எவ்வளோன்னு அவங்க சொல்லலை, அவர் சொல்கிறதுல விளங்குது நம்ம டாலரை வந்து வாங்குறதுக்கு போதுமானதாக இல்லை. அப்போ நான் வாங்க முடியாதுங்கிற காரணத்தினால இறக்குமதி பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்காக என்ன செய்ய, மக்கள் வாங்காதீங்கன்னு சொன்னால் வியாபாரம் நடக்காது, அவன் இறக்குமதி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி மக்களை வாங்காதீங்கன்னு ஒரு சொல்கிறாரு. அது பொருளாதார முடிவு தானே? இல்லை அது இப்போ சரியில்லை. ஏன்னு கேட்டால் இப்போ டாலரில் தான் வாங்கணும்ன்றது இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க இருக்கிறது தான் காரணம். அமெரிக்காவோட அதை உடைக்கிறதுக்கு தானே பிரிக்ஸ்ன்னு ஒன்று போட்டியே. பிரிக்ஸில் வந்து இருக்காங்கல்ல அவங்க, பிரிக்ஸில் இந்தியாவும் இருக்கு தானே செய்யுது. அப்போ இந்தியாவும் சேர்த்து அந்த பிரிக்ஸில் உள்ள ஐ வந்து இந்தியாவை தான் குறிக்குது. அப்போ பிரிக்ஸில் இவங்க ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க. இருந்தும் கூட அதுக்குன்னு ஒரு பொதுவான நாணயத்தை உண்டாக்கணுங்கிற அந்த முன்னெடுப்புக்கு வந்து அமெரிக்காவுக்கு பயந்து பின்வாங்குது இந்தியா கொஞ்சம் பிரிக்ஸ் நாடுகளே பின்வாங்க தானே செய்யுது. ஏன்னா அந்த நாடுகள்லாம் இனிமே அமெரிக்கால எந்த முதலீடும் செய்ய முடியாது, வியாபாரம் செஞ்சா ஏகப்பட்ட டாக்ஸ் போடுவேன்னு அமெரிக்கா ட்ரம்ப் மிரட்டுறாரு. அதனால அந்த முடிவை ஏற்கனவே அவங்க எடுத்து பின்வாங்கிடுறாங்களே. அந்த பொது நாணயம் பின்வாங்கினது காரணமே இந்தியா மாதிரி சில நாடுகள் வந்து பேக்கடிச்சதுனால தான். இவங்க உறுதியா இருந்தா பண்ணிடுறாங்க. அதுக்கு ரஷ்யாவும் உறுதியா தான் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரஷ்ய நாணயத்துல பெட்ரோல் வித்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. பொதுவான ஒரு நாணயம் தான் உண்டாக்கலையே தவிர டாலர் இல்லாத வர்த்தகம் நடக்குது இன்னைக்கு. அன்றைக்கி டாலரில் மட்டும்தான் என்ன வாங்கணும்னு இருந்துச்சு, அதை உடைச்சிட்டாங்க. டாலர் இல்லாத வர்த்தகம் தான் ஜாஸ்தியாக நடக்கிறது. இந்த நாடுகள் சைனாவுடைய ரூபாயில் பெட்ரோல் வாங்கலாம், ரஷ்ய ரூபாயில் வாங்கலாம்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஈரானுடைய சப்ளை கூட என்ன செய்கிறாங்கன்னா, டாலர் நாங்கள் விற்க மாட்டோம், எங்கள்கிட்ட என்ன வாங்குறதா இருந்தால் ரஷ்ய ரூபாயை கொடு, இல்லை சைனா ரூபாயை கொடு, அதில் தான் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லி டாலரை உடைச்சி விட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த தங்கத்துக்கு என்ன செய்யலாம்னா, அங்கே பிரிக்ஸில் நாங்கள் தனி நாணயம் வச்சுருக்கிறோம், அதைத்தான் தருவோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் தங்க வியாபாரி வந்து அதுக்கு கட்டுப்படுத்த ஆகணும். எல்லா நாடுகளும் ஒரு பெரிய கூட்டமாக வந்துச்சுட்டு வைங்க, அவன் தங்கத்தை விற்க முடியாத பருமேல். அதனால இவங்க பிரிக்ஸுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினால தான் அந்த ஒரு நிலைமை வந்திருக்குது. தங்கம் இறக்குமதி செஞ்சு அந்நிய செலாவணிலாம் காலி. இன்னும் சொல்ல போனால் இப்போ அவர் செஞ்சிருக்கிற முடிவு இருக்குல்ல, அமீரகத்தில் போட்டிருக்காருல, அதுக்கு எதில் பணம் கொடுப்பாரு? டாலரில் தான். இப்போ டாலர் குறையத்தானே செய்யும். நீ வந்து ரஷ்யாவில் வாங்கினா டாலர் குறையாத, ரஷ்யாவில் வாங்கினீங்கன்னா வந்து இந்திய ரூபாயில வாங்கலாமே, இந்திய ரூபாயில வாங்கிக்கிறேன். ரஷ்யாவில் வாங்குறத ஏன் பயப்படுறாங்க இந்தியா? அமெரிக்கா வேணாங்கிறான். அமெரிக்கா வந்து அவன் வளர்ந்துடக்கூடாது, ரஷ்யா உக்ரைனில் போர் செய்யறதுனால நாங்கள் தடை போட்டு வச்சிருக்கிறோம், அதுக்கு இந்தியா கட்டுப்படுது. நீ கட்டுப்படு, மற்ற பிரிக்ஸோட பிற நாடுகள்லாம் கட்டுப்படல. இதுல கட்டுப்படல. அதாவது இந்த வாங்குற விஷயத்துல, கேஸ் விஷயத்துல எல்லாம் அவங்க எல்லாம் கேஸ் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் கட்டுப்படல, கேஸ் இந்தியா மட்டும்தான் கட்டுப்படுது. பாகிஸ்தான்ல என்ன செய்யறாங்கன்னு தெரியல. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கு, அதனால அவங்களும் கட்டுப்படுவாங்க, வாங்க மாட்டாங்க ரஷ்யாவில். அப்படிதான் இந்தியா மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, ரஷ்யாவில் நீங்க வாங்கினீர்கள்னு சொன்னா உங்களுக்கு வந்து டாலருடைய இருப்பு குறையாது, உங்கள் ரூபாயை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிடுவீங்க. அப்போ இந்த தங்கம் இறக்குமதி செய்கிறது பஞ்சாயத்து இருக்குல்ல, அதுவும் தீர்ந்துடும். உங்களுக்கு இதுக்கு டாலர் நிறைய போகிறதுனால தான் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு டாலர் இல்லைங்கிறீங்க. நீங்கள் அதிலே டாலர்லேயே நீங்கள் இருங்க. இருந்தால் கூட ஆயில் வந்து டாலர் இல்லாமல் வாங்க முடியும்ல. ஆயில் வாங்குவதற்கு டாலர் இல்லாமல் உங்கள் நாட்டு ரூபாயில் வாங்குவதற்கு வாசல் திறந்துருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து ரூபாயில் வாங்கினீங்கன்னு சொன்னால் டாலரு மிச்சமாகும், உங்களோட டாலர் இருப்பு குறையாது. அப்போ அந்த டாலரை வச்சு நீங்கள் தங்கத்தை இறக்கலாம்ல, ரெண்டும் தீர்வாயிரும்ல. இப்போ இந்த ரஷ்யாவில் வாங்கினாங்கன்னு சொன்னால்
டாலரும் செலவாகாது, தங்கம் வாங்குறதுக்குரிய டாலரும் நம்மள்ட்ட இருப்பு இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ரெண்டையும் தீர்க்கக்கூடிய ஒரே இடம் இந்த இதுதான் இருக்குது. இது அமெரிக்காவுடைய உத்தரவுனால பயந்துட்டு என்ன செய்கிறாரு இவர், அதை இணங்கி போகிறாரு. இப்போ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை உண்டாகிட்டு இருக்கிறார். அதுபோக மக்கள் இதை கேட்கவும் மாட்டாங்க, அதை கவனிக்கணும். தங்கம் வாங்குறத மக்கள் கேட்டு தங்க நகைக்கடையில் போய் பாருங்கள், இவர் சொன்னோன்னு கேட்குற அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. அவன் தேவைக்குவான். ஆனால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்குது, உண்மைதான். அது தட்டுப்பாடில் இல்லைங்கிற அளவுக்கு வரும். இப்படி அந்த குருமூசு பிரச்சனை 1 மாதம் 2 மாதத்தில் தீரலைன்னு சொன்னால் பெட்ரோலே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வரும். அதனால பேட்டரிக்கு மாறுங்கிறாரு, பேட்டரி காருக்கு மாறுங்கிறாரு. எதுக்கு அந்த நிலையை உண்டாக்கணும்? பெட்ரோல் வர்றதுக்கு வழி இருக்கும்போது அதை பயன்படுத்த வேண்டியதானே. பேட்டரிக்கு மாறுறதுங்கிறது பட்ஜெட் கூட. பெட்ரோல் சொல்கிறோம், அந்த வாகனங்கள் சார்ஜ் போடுற கணக்கு மட்டும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளில் வீணாக போயிடும். அந்த பேட்டரி எலக்ட்ரிக் தான் அடிக்கடி செலவு ரொம்ப ஜாஸ்தியாக, மெயின்டெனன்ஸும் அதிகமாக வரும். அதனால் இந்த பெட்ரோல் தான் நமக்கு சரியான தீர்வு. அது கிடைக்க வழி இருக்குல்ல, நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. பெட்ரோல் வாங்குறதுக்கு டாலர் இல்லாமல் இதே போனால் ஒரு மாதம் 2 மாதத்துல பெரிய இஷ்யூ ஆயிரும். அது இப்படி போனால் அப்படி ஆயிரும். இவர் சரியான வேலை என்னன்னு கேட்டால், ரஷ்யாவிட்ட ஒரு எனக்கு அமெரிக்காவுக்கு பயப்படாமல் எங்கள் தேவைக்கு நாங்கள் வாங்குவோம், நீ இதில் தலையிடாதன்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பிரச்சனை உடனே நல்லா சால்வ் ஆயிரும். அப்புறம் நம்ம நாட்டில் இருக்க பேம்பு கடங்கோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறாங்களே, அது என்னது? எதில்? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சேமிப்பு கடங்கும் அமீரகத்தும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோங்கிறாரு பிரதமர். அதாவது அந்த யுஏஇ அந்த மலைகுடா நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த இவங்களுக்கு எண்ணெய் விற்பாங்க. அவங்க ஒரு ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இவனுக்கு தேவையில்லாமல் வளைகுடா நாடுகளே சில இடங்களில் அவனுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்குகள் இந்தியாவில் வச்சுருப்பான். அதை தருவான். அங்கேருந்து வந்தது ஏற்கனவே. அது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு இடத்துல இருப்பு எடுத்து கொடுக்குறது, அமெரிக்காவில் இருப்பு வச்சு தான் இருக்கிறான். இருப்பு எடுத்தானே இப்போ காலியாக போயிடும், அமெரிக்காவில் இல்லாமல் போயிடும் ஆயில். அந்த மாதிரி இங்கே உள்ள கிடங்குகள்லேருந்து தர்றதுங்கிறது சாத்தியமாகும். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு வரும்? எவ்வளோ சேமித்து வச்சுருப்பான்? ஏதோ ஒரு 10 நாள் 5 நாள் தேவைக்கு அது யூஸ் ஆகுமே தவிர எப்பவும் தந்துக்கிட்டு இருக்கிற கிணறா ஊறிட்டு இருக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு தானுங்க. சேமிப்பு கிடங்குல எடுக்க இல்லாமல் தானே போவோம். அப்போ வரத்து இருக்கணும். அது எந்த முடிவு நம்ம எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர இருக்கிற இருப்புலேருந்து எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக பயன் தரும். அதாவது இப்போதைக்கு தட்டுப்பாடு இருக்குல்ல, வளைகுடாவில் ஒப்பந்தம் பண்ணிட்டோம்ல, அவனுடைய கிடங்குல எடுத்துக்காமா பணத்தங்க கொடுத்துட வேண்டியது, கிடங்குல எடுத்துக்கன்னு சொல்லுவான். அது எத்தனை நாளைக்கு வரும்? கிடங்குல எவ்வளோ வைக்க முடியும்? அது நிரந்தர தீர்வு. நம்ம நாட்டு கனிம வளங்களுக்கு எதுவும் ஆபத்து வருமா அதில், இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக? கனிம வளங்களுக்கு வேலை இல்லை. இது நம்ம நாட்டுடைய எதுவும் ஆயில் நிறைய உற்பத்தி செய்கிறான் இல்லைங்க. இந்தியாவில் 1 லட்சம் பீப்பாய் வாங்குறான்னு வைங்க, அவன் 2 லட்சம் பீப்பாய் கூட அனுப்பி இங்கே அவன் ஒரு டேங்கை கட்டி சேமிச்சு வச்சிருக்கான். அவங்களே ஆனால் அவங்க தான் அதுக்கு உரிமையாளர். அவன் தான் உரிமையாளர். அதை எடுக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் தருவான். சில நேரங்களில் பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா இங்கேருந்து எடுத்து தருவான். அதைத்தான் அந்த ஒப்பந்தத்தில் அது வருது. அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அது வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளவு இருக்கு? சேமிப்பு கிடங்குல எடுப்பது 10 நாள் தேவை கூட பூர்த்தியாக தாங்காதுங்க. எந்த சேமிப்புமே வருஷத்துக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு சேமிக்க முடியாது. ஒரு 10 நாள் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அங்கேருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அப்போ தொடர்ச்சியாக வரணுமாக இருந்தால் அந்த ஹுர்முஸ் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். இல்லைன்னா ஹுர்முஸ் அல்லாத வழி ரஷ்யாவிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆயிலை வாங்கணும். அப்படி 2 வழி தான் நம்ம முன்னாடி இருக்கிறது. அப்போ இவர் தேர்ந்தெடுத்த இந்த வழி பெட்ரோல் இதை தீர்வாகாது. கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் தற்காலிகமாக அந்த கிடங்குலேருந்து எடுத்துக்கிற மாதிரி வேண்டாம் வரும். அதுக்கு மேலாம் உதவாது இது. பார்ப்போம். ஆனால் பிரதமர் சொல்லியிருப்பது ஒரு ஆபத்தை, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அவரே நான் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் சரி செஞ்சுட்டேங்கிற மாதிரியான செய்தி. இன்னும் சொல்ல போனாங்க, இந்த அமீரகத்துக்கும் ஈரானுக்கும் கடும் மோதல் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிகமாக அவங்க தான் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அமீரகம் தான் ஈரானுக்கு இஸ்ரேலை விட பெரிய எதிரியாக இருக்கிறாங்கிற அளவுக்கு உச்சகட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ராஜேந்திரன் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பக்கம் போக மாட்டாங்க. நம்ம அவனையும் பேசிக்க கூடாது, ஒரு நாளைக்கு அவன்கிட்ட போய் நிற்கிற மாதிரி வரும் ஈரான்லேயே. இப்போ இவங்களோட அதிகமாக நெருக்கம் காட்டினாங்கன்னா, ஈரான் ரொம்ப சலுகை பண்ணுறான் நம்ம இந்தியான்னு சொல்லும்போது, சில ஹொர்முஸ்லாம் கப்பல்லாம் மற்ற நாட்டுக்கு அனுமதிக்காமல் இந்தியாவுக்கு அனுமதிச்சான். அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் இவங்க போய் அமீரகத்தில் அதிகமாக காண்டிட்டு வச்சாங்கன்னு வைங்களேன், இந்தியாவை கொஞ்சம் ஒதுக்கிடுவான். அது 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நடக்க தெரியல. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு இஸ்ரேலில் போய்கிட்டு தந்தை நாடுங்கிறாரு. இது 2வது வீடு, என்னுடைய 2வது வீடுங்கிறாரு. இப்போ அமீரகத்துக்கு போய் முதல் வீடு இந்தியாவான், அவருக்கு 2வது வீடு. போகிற இடத்துல இந்த மாதிரி டயலாக் விட்டு என்ன செய்யறாரு? இப்பேற்பட்ட ஒரு மதச்சார்பற்ற ஒரு தலைவரை எல்லாரும் இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்றீங்க. பாருங்க, ஒரு ஜெருசலம், ஒரு கிறிஸ்தவர்களுடைய
புனித தலத்துல என் தந்தை வீடுங்கிறாரு. ஆமா. ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய அமீரக பகுதியை போய் என் தந்தை தாய் வீடு தந்தை வீடுங்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் அமீரகத்தை வந்து அமீரகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமும் அமீரகத்தில் உள்ளவங்களும் முஸ்லீமா ஏத்துக்கிற மாட்டாங்க. அமீரக ஆட்சியாளர்கள் மாதிரி ஒரு கேடுகட்டவர்கள் இந்த சோமாலியா பல நாடுகள் எல்லாம் சண்டை நடக்குதுல்ல, எல்லாத்துக்கும் அமீரகம் தான் காரணம். எல்லா முஸ்லீம் நாடுகளையும் அடிக்கிறதே அவங்க அடிக்கிறவங்க. அவன் அமீரகத்தை வந்து இப்போ நட்பு நாடு ஆக்குறத எதனால் ஆக்குறாருன்னு கேட்டால் நம்ம வேலையை அவங்க செய்கிறாங்க. நம்ம இந்தியாவில் செய்கிற வேலையை சர்வதேச அமீரகத்தோட இந்தியா ஒப்பந்தம் போடுறதா அமெரிக்காவும் விரும்புது. அமெரிக்கா விரும்புது. ரஷ்யாட்ட போயிடாத ஈரான்கிட்ட போயிடாத. அப்போ ரஷ்யா ஈரான்கிட்ட போனாங்கன்னு சொன்னால் ஒரு பேலன்ஸாக வச்சு இருக்கு. அல்லது நம்ம என்ன செய்யணும்னா இவன்ட்டு ஒரு ஒப்பந்தம் அவன்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டுன்னு வைங்க, அப்போ ஒரு எதிர்ப்பு வராமல் இருக்கு. இப்போ ஒரு நாடுகள் கணக்கு பண்ணுவாங்க. ஈரான் யோசிப்பான், நம்ம எதுக்கு இந்தியாவுக்குள்ள செலவு கொடுக்கணும், எல்லா நாட்டுக்கு மாதிரி கட்டணத்தை கட்டிட்டு போடான்னு சொல்ல வேண்டியதானே நம்ம நினைச்சான்னு வைங்க, நமக்கு தான் பாதிப்பு. இப்ப ஈரான் யோசிக்கலாம், அப்படி யோசிக்கிறது இந்த சம்பவத்துக்கு பிறகு யோசிப்பாங்கல்ல. ஏன்னா அமீரகம் அவனுக்கு எதிராக இருக்கு. எந்த அளவுக்கு கொண்டாங்க இவர் இந்தியாவுடைய பிரதமர் போறார் விமானம், அந்த விமானம் அந்த அந்த அமீரக எல்லையில் போகும்போது இவங்களுடைய F-35 விமானத்தை அனுப்பி விமானத்தில் வரவேற்று கூட்டிகிட்டு வர்றாங்க. எங்கள் நாட்டுக்கு இந்திய பிரதமர் வர்றாருன்னு சொல்லி. அப்படிலாம் ஒரு வழக்கம் கிடையாது. விமானத்தில் போய் ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டியதான் முறை. விமானத்திலேயே பாகிஸ்தானில் இந்த ட்ரம்ப் வரும்போது செஞ்சாங்கல்ல, விமானத்திலேயே கூட்டிகிட்டு வர்றது அப்படி அந்த மாதிரி ஒரு வேலையை முன்மாதிரியை வச்சு அமீரகத்துலையும் செஞ்சுருக்கிறாங்க. வரவேற்பெலாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு மயங்கிட்டார், நம்மளை இது பண்ணுறாங்கன்னு. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டால் அமீரகத்தினுடைய கொள்கையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது தான். இந்திய மோடியுடைய கொள்கையும் அது எதிரானது. அந்த விதத்தில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதனால தான் ஒன்று சேர்றாங்களே தவிர மற்ற நாடுகள்லாம் அங்கீகரிக்க மாட்டாங்க. இதை பார்ப்போம். நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தோடு தொடர்புடைய விஷயம். மதம் இதெல்லாம் அடுத்த பக்கம் தூக்கி வச்சிடலாம். பொருளாதாரம்ல இதுல இந்து என்ன முஸ்லீம் என்ன எல்லாருக்குள்ள இப்ப பெட்ரோல் பெரிய பாதிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி தடுத்திருக்கணும், எப்படி இதை முடிக்கலாம், ஆனா என்ன நடக்குது, என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா அரசியலாகவும் பொருளாதாரமாகவும் ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பார்வையில ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.